ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் ஸ்பெஷலாக சண்டே ஸ்பெஷலாக ஒரு டிஷ் செய்ய போகிறோம், பிரியாணி. ஸோ பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுவும் ஹோம்மேட் பிரியாணி எப்படி இருக்குதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புது புது வீடியோஸ் உங்களுக்கு டெய்லியும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் பிரியாணி. நானே போய் சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். செம்ம கூட்டம் ஆக்சுவலாக சிக்கன் கடையில். ஸோ ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அதில் பிரியாணி செஞ்சுருக்கோம். ஸோ அந்த எப்படி ஹோம்மேட் பிரியாணி பண்ணுறோன்னு சொல்லி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, லெட்ஸ் கோ டு வீடியோ. எது டிஷர்ட் மாற்றினேன், இதனால தான் நான் ஆயாத்திக்குது. இன்னைக்கு எங்கள் வீட்டில் பிரியாணி செய்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி எல்லாம் நறுக்கிட்டு இருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா தக்காளி, அப்புறம் பட்டை, எண்ணெய் ஊற்றி கிராம்பு எல்லாம் போட்டு கலக்கிட்டாங்க. கிராம்பு தான் யூஸ் பண்ணுவேன், வீடியோ டிஸ்டர்ப் பண்ணுறேன். ஸோ முதல்ல நல்லா வதக்கணும். வதக்கிட்டு don't disturb. நல்லா வதக்கி விட்டு அப்புறம் என்ன மம்மி பண்ணணும், அடி பிடிக்கிற மாதிரி இருக்கு. சொல்றேன் எங்க அம்மா கூப்பிட்டு நான் கோமாளி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பேன். என்ன போற, நான் ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பு. சிக்கனை வரணும்ல பார்த்துக்கோங்க காய்ச்சி, எது ஆஃப் எது ஸ்லோடே தெரியல. பார்த்தீங்கன்னா சிக்கன் கழுவி வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு இதை வந்து குக்கரில் போட போகிறோம். நாங்கள் குக்கர் பிரியாணி தான் செய்கிறோம். எப்படி இருக்கு பாருங்கள். சிக்கன் போட்டுட்டு நல்லா கிண்டணும். அந்த கிரேவியோடு அது நல்லா மிக்ஸ் ஆகும். சண்டே ஸ்பெஷல் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நல்லா கிண்டு மம்மி. பார்த்தீங்கன்னா கடையில் ஒரே கூட்டம். சண்டேன்றதுனால வந்து எல்லாம் க்யூவில் நின்றுட்டானுங்க. அந்த க்யூவில் நின்று நான் சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். லெக் பீஸை ஃபுல்லாக போட சொன்னேன். ஸோ போட்டு வச்சுருக்கோம் பாருங்க. இதான் லெக் பீஸ். பிரியாணிக்கு நல்லாயிருக்கும் லெக் பீஸ். இந்த கடை நல்லா ஃபேமஸ் போல், அதனால ஒரே கூட்டமாக இருந்தது. தயிர் போடுறாங்க. கர்ட் போடுறது நல்லது. மிக்ஸ் பண்ணணும். மூடி வச்சுட்டோம். தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நான் கொதிக்க விட்டோம். இந்த கறிலாம் கொஞ்சம் நல்லா வேகிற வரையும். இது வேற இதில் தான் போடுறீங்க. எத்தனை கிளாஸ் தண்ணி? 5 கிளாஸ். 3 கிளாஸ் தண்ணி. சாதா அரிசி, சாப்பாடு அரிசி, அதனால 5 கிளாஸ். நெக்ஸ்ட்டு ரைஸ் போட போகிறாங்க. தண்ணியை ஊற்றி கலக்குறாங்க. கலக்காச்சு அரிசி போடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரிசி போட போகிறாங்களாம். இந்த லெமனை புளிஞ்சு ஊற்ற போகிறாங்க பிரியாணிக்கு. ஸோ இந்த புளிப்பு டேஸ்ட் வரும் போல். அரிசி போடுறாங்க. இது ஹோம்மேடு பிரியாணி தான், அதனால் பாஸ்மதிலாம் நான் யூஸ் பண்ணல. ஜஸ்ட்டு நார்மல் அரிசி யூஸ் பண்ணுறோம். பிரியாணி
எங்கே வா சுட சுட பிரியாணி. லெமன் புளிக்கிறவங்க ஸோ ஊற்ற போகிறோம். இங்கே வடிக்கட்ட மாட்டியா? சும்மா ஊற்றுவாங்க. கொட்டையெல்லாம் ஊற்றிடலாம். கொட்டையெல்லாம் எப்படி ஊற்றுவாங்க? அவ்வளோதான் கைஸ், மூடி டம் போட்டாச்சு. ஸோ வந்து இது கொஞ்சம் டைம் கொடுப்போம். நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணோம்னா டம் போடுறது பிரியாணி ரெடி ஆகிடும். சரி பாப்பா எப்படி இருக்குன்னு. மேலே ஒரு கல் வச்சுருக்காங்க, நல்ல வெயிட்டு. அப்போ தான் தம் நல்லா பிடிக்கும். கைஸ் இப்போ பார்த்திங்கன்னா பிரியாணி ரெடி. ஸோ தம் போட்டு ரெடியாக வச்சுருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு ஒரு ஓப்பன் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ பிரியாணி சூடாக ரெடி ஆகிவிட்டது. சரி மூடியே வச்சுருவோம். நான் சாப்பிடும்போது உங்களுக்கு காட்டுறேன். ரைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி ஃபஸ்ட்டு பைட் போகிறேன். ஸோ வாங்க. பீஸ் நாட் பேட் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கு. அதாவது நம்ம அவுட் சைடில் சாப்பிட்றத விட இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஹெல்த்தியாக இருக்கும். அந்தளவுக்கு ரெஸ்டாரண்ட் சைடு மாதிரி இல்லைனாலும் ஓகே, ஹோம்மேட் கொஞ்சம் அது ஒரு தனி டேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. நிறைய பச்சடி வச்சாச்சு. பார்ப்போம். பச்சடி ஒரு நல்ல காம்போ. ஆஹா ஓகே, ரொம்ப அந்தளவுக்கு சொல்லணும்னா வீட்டில் செஞ்சு நம்ம நல்லா திருப்தியாக நல்லா சூடாக சாப்பிட்டு சூப்பராக இருக்குது. சீரியஸ்லி ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது கைஸ், நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். ஸோ என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். ஸோ வந்துட்டு பை கைஸ். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க. ஹாப்பி சண்டே, ஹாப்பி வீக்கெண்ட். பாய்.